விஜய் படத்தை பார்க்கறதுக்கு நம்ம விஜயே வந்திருக்கான். வணக்கம், நான் உங்கள் விஜயவேந்தன். இன்னைக்கு வந்து ஜனநாயகன் மூவி பார்க்கலாம்னு சொல்லிட்டு நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்தில் இருக்க தேட்டருக்கு போயிருந்தோங்க. மூவி ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட 5 டேஸ் கிட்ட ஆயிருச்சு. இருந்தாலும் இன்னைக்கு தான் எங்களுக்கு டைம் கிடைச்சதுங்கிறதுனால இன்னைக்கு நாங்கள் தேட்டருக்கு போயிருந்தோம். தேட்டருக்கு போன உடனே விஜய் வந்து பைக்கை பார்க் பண்ண போயிட்டான். அதுக்கப்புறம் நானும் பாண்டியும் போய் மூவிக்கு டிக்கெட் எடுக்கிறதுக்கு போயிட்டோங்க. டிக்கெட்லாம் எடுத்து முடிச்சதும் நாங்கள் எல்லாரும் உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோங்க. உள்ளே போகிறோம், கரெக்டாக படமும் ஆரம்பிச்சிட்டாங்கங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததும் ஒரு குட்டி ஸ்டோரியோட இன்ட்ரோ சீன் தாங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்ட்ரோ சீன்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஃபைட் சீன் வச்சதுக்கு அடுத்து மூவியோட டைட்டில் நேமை அப்படியே கொடுத்துட்டாங்க, ஜனநாயகன் அப்படின்னு பிரம்மாண்டமா. இந்த மூவியை பொறுத்தவரை ஒரு நல்லவன் எப்படி கெட்டவனா ஆக்கப்படுறாங்கிறதும், நம்ம கண்ணுக்கு தெரியாத அரசியல் விஷயங்கள் எல்லாமே என்னென்ன நடக்குதுங்கிறதையும், அது மட்டும் இல்லாமல் தன்னோட பொண்ணுக்கு ஒன்றுங்கும் போது தன்னோட தகப்பன் எந்த லெவலுக்கும் போவாங்கிற மாதிரியும் ஒரு எல்லாமே சேர்ந்த ஒரு கதையாக தாங்க இந்த கதை இருந்துச்சு. இந்த மூவிலேயே எனக்கு ரொம்பவே பிடிச்ச சீன்னா அது இந்த சீனை தாங்க சொல்லணும். திரும்பி போற ஐடியாவே இல்லை. ஐ ஆம் கமிங். இந்த சீன் முடிஞ்சதும் இன்டர்வல் விட்டாங்கங்க. நாங்களும் கிளம்பி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஸ்நாக்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் பாப்கார்ன்ஸ், அதுக்கப்புறம் ஜூஸ் எல்லாமே வாங்கிட்டு நாங்களும் மறுபடியும் கிளம்பிட்டோங்க. போய் உட்கார்ந்ததும் படமும் ஸ்டார்ட் ஆச்சுங்க. செகண்ட் ஹாஃபில் போலியா அரசியல் பண்றவனோட முகத்திரையை கிழிச்சது மட்டும் இல்லாம நம்ம எம்ஜி ஸ்குவாட், அதாவது மதன் கௌரி அண்ணாவோட சேர்ந்து ஒரு மிஷினையும் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனா உண்மையாவே சொல்லணும்னா ஒரு பொண்ணு எதுக்குமே பயப்படக்கூடாது, எல்லாத்தையுமே துணிச்சலா நின்று சமாளிக்கணுங்கிற விதமா இந்த இதுல இருக்க ஃபைட் சீன் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையா இருந்துச்சு. இதுல வந்து அப்பாவும் பொண்ணும் சேர்ந்து அந்த வில்லனை வந்து நாக் அவுட் பண்றது எல்லாமே பார்க்கும்போது செம வைபா இருந்துச்சுன்னே சொல்லலாம். தேட்டரே சும்மா அலற விட்டாங்க. லாஸ்ட் சீன்ல வில்லனுக்கும் ஹீரோவுக்கும் பயங்கரமான சண்டை நடக்குங்க. சண்டை ஒவ்வொன்றும் மிரட்டி விட்டுருப்பாங்க. படத்தோட முடிவுல இந்தியன் பிளாக்கை காட்டி இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் நானும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து படம் முடிஞ்சதுமே கிளம்பிட்டோம். இது மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம விஜயவேந்தன் அஃபிஷியல் ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோல சந்திக்கும் வரை நான் உங்கள் விஜயவேந்தன். நன்றி, வணக்கம்.